டாக்டர் சிவந்தி ஆதித்தனார் காலேஜ் ஆஃப் பிசிக்கல் எஜுகேஷன் திருச்செந்தூர் இந்த ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. பழனியில் கனமழை காரணமாக கோவில்கள், வீடுகளில் மழைநீர் புகுந்ததால் பொதுமக்கள் அவதியடைந்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனி சுற்றுவட்டார பகுதிகளில் சுமார் 2 மணி நேரம் கனமழை பெய்தது. இதனால் பழனி முருகன் கோவிலின் படிக்கட்டுகளில் மழைநீர் அருவி போல கொட்டியது. பழனி பேருந்து நிலையம், ரயில் நிலையம், காந்தி மார்க்கெட் உள்ளிட்ட சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. அங்குள்ள அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் தண்ணீர் புகுந்ததால் நோயாளிகள் பழனி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். சாலைகளில் மழைநீர் குளம் போல் காட்சியளிப்பதால் போக்குவரத்தும் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. மேலும் வீடுகளில் மழைநீரோடு சேர்ந்து பாம்பு, பூரான், விஷப்பூச்சிகள் சேர்ந்து வருவதாகவும் அப்பகுதி பொதுமக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். இப்போ பேஞ்ச மழையில் வண்டி வாகனம் எதுவுமே ஓட்ட முடியல. வண்டியெலாம் ஓட்ட முடியாமல் அவ்வளோ தூரம் முழங்கால தண்ணி நிற்கிது. எதுவுமே வீட்டுக்கு தண்ணி புந்துருச்சு. பஸ் ஸ்டாண்டுல ஃபுல்லு தண்ணியாக நிற்கிது. வடிகால் வாரியமும் தூர் வராமல் இருக்குது. நல்ல சிறப்பான வடிகால் வாரியம்லாம் அமைச்சு இது பண்ணாங்கன்னா இப்போ அடுத்து வரது ஃபுல்லாக மழை காலமாக இருக்குது. எல்லாம் நடவடிக்கை எடுக்குமாறு செஞ்சுக்கணும். டெய்லி 5 நிமிஷம் 10 நிமிஷம் மழை பெஞ்சாவே டிச்சு தண்ணி உள்ளே வந்துடுது. வந்தது பத்தாதுன்னு நாட்டம் வேற அடிக்குது. அதில் கரப்பாம்பூச்சி, பூரா, பாப்பராண்டி எல்லாமே வீட்டுக்குள்ளே வந்துடுது. கை குழந்தைய வேற வச்சிருக்கிறோம். அதில் வச்சுட்டு ரொம்பவும் அவதிப்பட வேண்டியதாக இருக்குது. வெளியே வேற லைட்டு வேற எரியல காம்பத்தில். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் வெளுத்து வாங்கிய கனமழையால் சாலைகளில் தண்ணீர் வெள்ளம் போல் பெருக்கெடுத்து ஓடியது. திருச்சி மாவட்டம் மணப்பாறையில் 3வது நாளாக பெய்த கனமழையால் சாலைகளில் தண்ணீர் குளம் போல் தேங்கி நின்றது. இதனால் வாகன ஓட்டிகள் கடும் அவதிக்கு உள்ளாகினர். சேலம் மாவட்டம் எடப்பாடியில் 1 மணி நேரத்திற்கும் மேலாக பெய்த கனமழையால் சாலைகளில் மழைநீர் ஆறு போல் பெருக்கெடுத்து ஓடியது. இதேபோல் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹொசூரில் பெய்த கனமழை காரணமாக நெடுஞ்சாலைகளில் சென்ற ஏராளமான வாகன ஓட்டிகள் முகப்பு விளக்குகளை எரிய விட்டபடி சென்றனர். கோவை மாவட்டம் காந்திபுரம், சிங்காநல்லூர், ராமநாதபுரம், உக்கடம் உள்ளிட்ட பகுதிகளில் பெய்த கனமழையால் நகரின் முக்கிய சாலைகளில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. டாக்டர் சிவந்தி ஆதித்தனார் காலேஜ் ஆஃப் பிசிக்கல் எஜுகேஷன் திருச்செந்தூர் அட்மிஷன் என்கொயரிக்கு கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்யவும்.